அன்பான நேயர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி வழங்கும் அறிவியல் தேடல் நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில விதவிதமாய் விஞ்ஞானிகள் அறிவியலும் ஆளுமையும் அன்றாட அறிவியல் போன்ற பல்வேறு விதமான அறிவியல் சம்பந்தப்பட்ட சுவையான நிகழ்ச்சிகளை தான் கேட்க போறோம். அறிவியல் தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நமக்கு யார் வழங்கியிருக்காங்க தெரியுமா? நம்ம பெரியார் சமுதாய வானொலியோடு இணைஞ்சு இந்திய சுதந்திரத்தின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அப்புறம் தமிழக அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம், கேட்கலாம், ரசிக்கலாம், அறிவியலை சிந்திக்கலாம். தானானே 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 தானே நானே தன்ன நன்ன தன்ன நானே. ஆடுவோமே பாடுவோமே அறிவியலை தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோம். ஆமா, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோம். தான நன்னே தான நன்னே தான நன்னே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. குடையாகும் வானத்தில் குவிஞ்சிருக்கும் அறிவியல், குடையாகும் வானத்தில் குவிஞ்சிருக்கும் அறிவியல், அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. தான நன்னே தான நன்னே தன நானே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே தானே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. கால் பதிக்கின்ற மண்ணிலும் குடிக்கின்ற தண்ணீரிலும், கால் பதிக்கும் மண்ணிலும் குடிக்கின்ற தண்ணீரும், கடலோர காற்றிலேயே கலந்திருக்கும் வேதியியல். ஆமா, கடலோர காற்றிலுமே கலந்திருக்கும் வேதியியல். ஆடுவோமே பாடுவோமே அறிவியல் தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. போகின்ற இடமெல்லாம் பொலிவான நுட்பங்கள், போகின்ற இடமெல்லாம் பொலிவான நுட்பங்கள், பொறியியல் வடிவங்களே என்னாலும் தேடுவோமே. நாம பொறியியல் வடிவங்களே என்னாலும் தேடுவோமே. தன்ன நன்னே தன்ன நன்னே தான நன்னே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. பெரியார் சமுதாய வானொலியில் பேசுறோமே பேசுறோமே, பெரியார் சமுதாய வானொலியில் பேசுறோமே பேசுறோமே. பெரியோரே பிள்ளைகளே கேளுங்கம்மா கேளுங்கம்மாவே, பெரியோரே பிள்ளைகளே கேளுங்கம்மா கேளுங்கம்மாவே. பிரம்மாண்ட அறிவியலை புரிந்து கொள்ள புறப்பட்டு வாருங்கள் தாய்மார்களே தன்ன நன்ன தன்ன நானே தானே, வாருங்கள் தாய்மார்களே தன்ன நன்ன தன்ன நானே. ஆடுவோமே பாடுவோமே அறிவியலை தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. வணக்கம் நேயர்களே, அறிவியல் தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியான விதவிதமாய் விஞ்ஞானிகள் அப்படிங்கிற இந்த பகுதியில் நாம் ஒவ்வொரு விஞ்ஞானியை பற்றிய வித்தியாசமான செய்திகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆர்ஜே கண்மணி. இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இன்னைக்கு நாம இந்த உலகத்தையே தங்க கைக்குள்ள அடக்கிய கண்டுபிடிப்பாளர்கள் ரைட் சகோதரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தர் பேர் ஆர்வில்லே ரைட், இன்னொருத்தர் பேர் வில்பர் ரைட்.
அவங்க 2 பேரும் அமெரிக்காவை சேர்ந்த விமானத்தை கண்டறிஞ்ச முன்னோடிகள்னு அறியப்படுறாங்க. ஃபஸ்ட்டு டிசம்பர் 17 1903 12 வினாடிகள் என்ஜின் உந்தும் ஊர்தியில் பறந்து சாதனை படைச்சவங்க. இவங்க 2 பேரும் மிதிவண்டி விற்பனையாளர், தயாரிப்பாளர், விமான கண்டுபிடிப்பாளர், விமான தயாரிப்பாளர், விமான ஓட்டி, பயிற்சியாளர். சரி, இவங்க இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் எப்படி இவங்களுக்கு விமானத்தை கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சு? சரி வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இவங்களோட அப்பா பேர் மில்டன் பிரைட். இவர் அவரோட வேலைக்காக அடிக்கடி ஊர் பயணம் மேற்கொள்வார். அப்போது ஒரு நாள் போயிட்டு வரும்போது ஹெலிகாப்டர் பொம்மை ஒன்று வாங்கி வந்தாங்க. அந்த பொம்மை வான்வழி தொலையளவு முன்னோடியான அல்போன்ஸ் பேனாட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இவர் கண்டுபிடிப்பு அடிப்படையாக வச்சு தான் காகிதத்தாலையும் மூங்கில், கார்க்கு, ரப்பர், வளையம் இதெல்லாம் வச்சு 1 அடி நீளத்தில் அந்த பொம்மை இருந்துச்சு. அதை இவங்க 2 பேரும் விளையாடும் போது உடைச்சிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே அந்த பொம்மையை திரும்பவும் செஞ்சாங்க. அந்த பொம்மை தான் அவங்களுக்கு பறக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு தொடக்க பொறியாக இருந்துச்சு. தொடர்வது அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 2வது பகுதியான அறிவியலும் ஆளுமையும் பகுதி. நேயர்களே, இன்றைய அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 2வது பகுதியான அறிவியலும் ஆளுமையும் அப்படிங்கிற பகுதியில் நம்ம மூலிகை பற்றிய அறிவியல் செய்திகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மூலிகை பற்றிய செய்திகளை சொல்கிறதுக்காக பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் முனைவர் தி. கிருஷ்ணகுமார், பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் உதவி இயக்குனர் மாணவர் சேர்க்கை பிரிவில் இருந்து பேசுகிறேன். நாம் இன்று அறிவியல் பார்வையில் மூலிகை தாவரங்களின் அறிமுகம் மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக உலகத்தில் காணப்படும் உயர் தாவரங்களினுடைய எண்ணிக்கை 2,50,000. சுமார் 80,000 தாவர சிற்றினங்களில் ஏதோ ஒரு நோய் தீர்க்கும் குணம் உள்ளது என பட்டறிவின் மூலமாகவும் பாரம்பரிய மூலிகை தாவரங்களுடைய அறிவின் மூலமாகவும் தெரிய வருகிறது. உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பொதுவாக 21,000 தாவரங்கள் நோய்களை தீர்க்கக்கூடிய பண்பு பெற்றிருக்கிறது என்றும், நோய் வந்த பிறகு அதை கட்டுப்படுத்தக்கூடக்கூடிய வேதிப்பொருட்கள் இயற்கையாகவே தாவரங்களில் காணப்படுகிறது என்றும் சொல்லுகிறது. குறிப்பாக இந்தியா, சீனா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகளில் தாவரங்களை தங்களுக்கு வரும் நோய்களுக்கு தாவரங்களுடைய பகுதிகள், வேர்கள், இலைகள், பூக்கள் போன்றவற்றை பயன்படுத்துகின்றன. நேஷனல் மெடிசினல் பிளான் போர்டு NMPB தேசிய மருத்துவ தாவர வாரியம் அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7,000க்கு மேற்பட்ட தாவரங்கள் குறிப்பாக நாட்டு மருத்துவத்திலும் ஆயுர்வேதம், சித்தம், யுனானி, ஹோமியோபதி போன்ற பல மருத்துவ முறைகளில் பலவேறு நோய்களுக்கு தாவரங்களுடைய பகுதி பொருட்கள் அதில் 8,000 மூலிகை தாவரங்களாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக வடமேற்கு அமேசான் பழங்குடியினர்கள் ஒரு 13,000 தாவர சிற்றினங்களை 1,300 சிற்றினங்களை நோய்கள் தீர்ப்பதற்காக கண்டுபிடித்து பயன்படுத்தி வருகின்றனர். அதே போன்று தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள பாரம்பரிய மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 6,500 தாவரங்களை மலேரியா, வயிற்று சம்பந்தமான நோய்கள், பால்வினை நோய்கள், மஞ்சள் காமாலை, யானைக்கால் நோய் மற்றும் கொடிய விஷங்களுக்காக தாவரங்களை பயன்படுத்துகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுப்புற மருத்துவமும் என்பது 6 முறைகளில் இயற்கையில் கிடைக்கின்ற, இயற்கையில் வளரக்கூடிய தாவரங்களை கண்டறிந்து அவைகளை கண்டுபிடித்து நேரடியாகவோ அல்லது இலை வடிசாராகவோ அல்லது பஷ்பமாகவோ அல்லது காய வைத்து பொடியாகவோ அல்லது முழு தாவரமாகவோ பல முறைகளில் நம்முடைய இந்தியாவில் தாவரங்களை, பாகங்களை பயன்படுத்தி கொண்டு நோய்களை குறிப்பாக மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. நேஷனல் மெடிசினல் பிளான் போர்டு NMPB தேசிய
மருத்துவ தாவர வாரியம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 7000க்கும் மேற்பட்ட தாவரங்கள், குறிப்பாக நாட்டுப்புற மருத்துவத்திலும் ஆயுர்வேதம், சித்தா, யுனானி மற்றும் ஹோமியோபதி போன்ற மருத்துவ முறைகள்ல பல்வேறு நோய்களுக்கு தாவரங்களுடைய பகுதி பொருட்கள், நான் ஏற்கனவே சொன்னது போன்று இலைச்சாராகவோ முழு தாவரத்தையோ மலர்களையோ இலைகளையோ வேர்களையோ மரப்பட்டைகளையோ மரத்திலிருந்து கிடைக்கின்ற பிசின் போன்றவற்றை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தப்படுகிறது என்று தெரிவிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 400 குடும்பங்கள்ல காணப்படக்கூடிய பூக்கும் தாவரங்கள்ல, அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், 315 குடும்ப தாவரங்களினுடைய தாவரங்கள் அதிக மருத்துவ பயன்பாட்டில் உள்ளது என்றும், குறிப்பாக அதுல 8000 தாவரங்கள் மூலிகை தாவரங்களாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் தெரிவிக்கிறார்கள். வடமேற்கு அமேசான் பழங்குடியினர் 1300 தாவர சிற்றினங்களை நோய்களை தீர்ப்பதற்கு பயன்படுத்தி வருகின்றனர். அதே போன்று தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள பாரம்பரிய மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 6500 தாவரங்களை மலேரியா, வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், பால்வினை நோய்கள், மஞ்சள் காமாலை, கொடிய விஷக்கடிகளுக்கும் தாவரங்களை பயன்படுத்துகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுப்புற மருத்துவம் என்பது 6 முறைகளில் இயற்கையில் காணப்படக்கூடிய தாவரங்களை நேரடியாகவோ அல்லது பல வழிகளில் தாவரங்களினுடைய பகுதிகளை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தக்கூடிய முறைகளை மனித குலத்திற்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்துகிறார்கள். ஆயுர்வேத மருத்துவ முறை என்பது மிகவும் பழமை வாய்ந்தது. அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பக்க விளைவுகள் அற்றது. ஆயுர்வேத முறையில கிட்டத்தட்ட 21% தாவரங்களை நோய் தீர்க்கும் வழிமுறைகளில் பயன்படுத்துறாங்க. நாட்டுப்புற மருத்துவ முறையில 41%, யுனானி மருத்துவ முறையில 10%, சித்தா மருத்துவ முறையில 13%, ஹோமியோபதி மருத்துவ முறையில 0.8%, திபெத்திய மருத்துவ முறையில 5%, தற்கால மருத்துவ முறையில 0.2% தாவரங்களை மருந்து பொருளாக பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தி வருகின்றனர். மூலிகை தாவரங்களை 4 வகையான மருத்துவர்கள் நோய்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவர்கள் அப்படிங்கிறது உலகில் 3 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிலையான முறையான படிப்பு கிடையாது. பட்டறிவின் மூலமாகவும் தன்னுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறை வழியாகவும் தாவரங்களை கண்டுபிடித்து அத்தாவரங்களை வைத்து நோய்களை குணப்படுகிறார்கள். பழங் இன மக்கள் குறிப்பாக காட்டுவாசிகள் தங்களுடைய இன மக்களுக்கு அந்த பகுதி காடுகளில் விளைகின்ற தாவரங்களை கண்டுபிடித்து பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தி வருகிறார்கள். 3வதாக முறையான பயிற்சி, முறையான படிப்பு, பட்டப்படிப்பு பயின்று தாவரங்களை இனம் கண்டறிந்து அதன் பண்புகளை குறிப்புகள் மூலமாக உணர்ந்து அந்த தாவரத்தில் காணப்படக்கூடிய வேதிப்பொருட்களை பிரித்து அதன் மூலமாக நோய்களை குணப்படுத்துகிறார்கள். ஆனால் இப்பொழுது தற்கால மருத்துவ முறையில மூலிகை தாவரங்களில் காணப்படக்கூடிய வேதிப்பொருட்கள், அவற்றின் குணங்கள், நோய் தீர்க்கும் முறைகள் முதலியவற்றை அறிவியல் பூர்வமாக சோதனைகள் மூலமாகவும் தாவர பகுதியிலிருந்து அந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொருட்களை பிரித்தெடுத்து அப்பொருட்களை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்துகிறார்கள். இப்போ இதுவரைக்கும் நம்ம பாரம்பரிய முறையில தாவரங்களை எப்படி பயன்படுத்தினாங்க, தற்காலத்தில் இப்போ தாவரத்தினுடைய பகுதி பொருட்களை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்தியாவை பொறுத்தவரை 15,000 தாவரங்கள்ல 7,500 தாவரங்கள் அதிக மருத்துவ குணம் உள்ளது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம எவ்வளவோ குடும்பம் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 300 குடும்பங்கள் மேல இருக்கு. அதுல 7 குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள்ல தான் அதிக அளவு நோய் தீர்க்கும் வேதிப்பொருட்கள் அதிக அளவில் காணப்படுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. அவைகள் தான் பெரும்பாலான நோய்களை குணப்படுத்துகிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்றாங்க. குறிப்பா குடும்பம் ஃபேபேசி அப்படிங்கிற குடும்பத்துல 2334 தாவரங்கள்ல 11.2% அந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் இருக்கு. அதற்கு அடுத்தாற் போன்று யூஃபோர்பியேசி குடும்பத்துல 863 தாவரங்கள்ல 13.5% அந்த வேதிப்பொருட்கள் அதிக அளவு காணப்படுகிறது என்றும், மால்வேசி குடும்ப தாவரங்கள்ல 621 தாவரங்கள்ல 11.7%, லேபியேசி குடும்பத்துல உள்ள தாவரங்கள்ல 1059
தாவரங்கள்ல வந்து 13.7%, அதே போன்று அப்போசைனேசி என்ற குடும்பத்தில் உள்ள தாவரங்கள்ல 888 தாவரங்கள்ல 13.5%, அதே போன்று ரனன்குலேசி என்ற குடும்பத்தில் உள்ள தாவரங்கள்ல 434 தாவரங்கள்ல 11.9%, இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய, நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிக அளவில் காணப்படுகிறது என்று ஆராய்ச்சியின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக தாவரங்களில் காணப்படக்கூடிய ஆல்கலாய்டுகள், டர்பினாய்டுகள், டைடெர்பினாய்டுகள், கிளைகோசைடுகள், ஆர்கானிக் ஆசிட்கள், ஃபேட்டி ஆசிட்கள், சஃபோனின்கள், டானின்கள், பிளேவனாய்டுகள், பாலிஃபினால்கள் போன்றவை இந்த நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகளை பெற்றிருக்கிறது என்று ஆராய்ச்சியின் மூலமாக தெரிய வருகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தாவரத்தில் காணப்படக்கூடிய அந்த செகண்டரி மெட்டபலைட் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் நோய் தீர்க்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் என்ன மாதிரியான குணங்களை பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். ஒரு தாவரத்தில் வந்து ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி ஆன்டி பிளாஸ்மோடியல் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி, ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி, ஹெப்பட்டோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி, ஆன்டி அலர்ஜிக் ஆக்டிவிட்டி, இப்படி கார்டியோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம்னா, பல ஆராய்ச்சிகள் செஞ்சு ஒரு தாவரத்தில் காணப்படக்கூடிய அந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் தான் அந்த நோயை குணப்படுத்துகிறது என்று பல ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பெரிய ஒரு கடல், இந்த ஆராய்ச்சி என்பது தாவரங்களில் காணப்படக்கூடிய செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தனிமங்கள், அதுதான் அந்த நோய்களை கட்டுப்படுத்துகிறது சொல்கிறோம். அதற்கு மீண்டும் இன்றும் இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டு நடைபெற்று வருகிறது என்பதை சொல்லிக்கொள்வதில் நான் மெட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது பெரிய விஷயம், மீண்டும் பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி மருந்து பொருளாக பயன்படுத்துவதால் ஏதாவது பக்க விளைவுகள் வருமா அப்படிங்கிறது இப்போ பெரிய அளவில் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் சாப்பிடும் பொழுது நமக்கு நிச்சயமாக சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லப்படக்கூடிய பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மூலிகை தாவரங்கள், இயற்கையாக கிடைக்கிற தாவரங்கள்லேருந்து பெறப்படக்கூடிய செகண்டரி மெட்டபலைட்ஸை கொடுத்தோம்னா நமக்கு பக்க விளைவுகள் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம். கண்டிப்பாக பக்க விளைவுகள் அதிகமாக இருக்காது. நான் பக்க விளைவுகள் சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லலை, பக்க விளைவுகள் இருக்கும். பக்க விளைவுகள் அப்படிங்கிறது சாதாரண காய்ச்சல், சாதாரண தலைவலி அல்லது உடம்பில் சில இடங்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு போன்றவை தான் ஏற்படும் ஒழிய பெரிய அளவில் ஒரு பாதிப்பு, சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆராய்ச்சி மூலமாக நமக்கு கிடைக்கல. ஆகவே தான் நான் சொல்கிறேன், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, மைனராக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். தற்போது டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு பல உயிர் சேதங்கள் நம்முடைய நாட்டில் உலகில் ஏற்பட்ட நிலையில் அரசு மற்ற நாடுகளிலும் சரி தாவரங்கள் மீது அதிக கவனம் செலுத்தி தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய கசாயம், அதாவது கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், மூலிகை குளியல், மூலிகை சுவாச பயிற்சி என்று பல வழிகளில் தாவரங்களை பயன்படுத்தி இந்த கொடிய கொரோனா போன்ற நோய்களையும் மற்றும் காய்ச்சல், வைரல் நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் தாவரங்களுக்கு இருக்கிறது என்று அனைத்து நாடுகளிலையும் இவைகளை தற்பொழுது பயன்படுத்தி அந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டுபிடித்திருக்கார்கள். இந்த தாவரங்களில் காணப்படக்கூடிய அந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு தாவரத்திலையும் ஒரு பெயரில் இருக்கும். அதுதான் அந்த நோயை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம அது எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு தாவரத்தில் வந்து ஒரு இரண்டாம் அந்த தனிமம் செகண்டரி மெட்டபலைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நீரிழிவு நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அதே மாதிரி சில தாவரங்களில் வலிப்பு எதிர்ப்பு தன்மை கொண்ட பொருட்கள் இருக்கும். அந்த தாவரத்தை கொடுத்து அந்த வலிப்பு எதிர்ப்பு அது செயல்படும். கல்லீரல் நோய்களை சில தாவரங்கள் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வைரல் நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, பாக்டீரியல் நோய்க்கு பயன்படுத்துகிறாங்க, கண்ணுக்கு தெரியாத மைக்ரோம்ஸ் சொல்லப்படக்கூடிய மற்ற நுண்ணுயிர்களை கொள்ளக்கூடிய பண்புகள், இப்படி பல பண்புகள் தாவரங்கள் இருக்கு. ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி, ஆன்டி பிளாஸ்மோடியல் ஆக்டிவிட்டி, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி,
ஹைப்ரோப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி, ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி, ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி, ஆன்டி ஆர்த்ரைட்டிஸ் ஆக்டிவிட்டி, ஆன்டி அலர்ஜிக் ஆக்டிவிட்டி, கார்டியோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி, நியூரோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் தாவரங்கள்ல இருக்குன்னு சொல்லி அந்த தாவரங்களுடைய பகுதிகளை தான் அந்த நோய்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இப்போ ஆராய்ச்சியின் மூலமாக தெரிய வருகிறது. இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இது இன்னும் நமக்கு கிராமங்கள்ல நம்ம பகுதிகளில் காணப்படக்கூடிய தாவரங்கள் நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி தாவரங்களை வந்து நம்ம ஈஸியாக நம்ம பகுதிகளில் நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த தாவரங்களுக்கு அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிறது. பொதுவாக நமக்கு கிடைக்கின்ற தாவரங்கள் நம்ம பகுதிகளில் கிடைக்கிற தாவரங்களை மட்டும் ஒன்று சிலது சொல்கிறேன். ஐபாந்தஸ் எனிஸ்பெர்மஸ் அப்படிங்கிறது ஓரிதழ் தாமரைன்னு சொல்கிறாங்க. அந்த தாவரங்கள் நம்ம குறிப்பாக நம்ம பகுதிகளில் காணப்படும். அதே மாதிரி ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சிறியானங்கை, அதே மாதிரி எக்லிப்டா பிராஸ்டேட்டா அப்படிங்கிற தாவரம், கிளைட்டோரியா டெர்னேஷியா அப்படிங்கிற சங்கு புஷ்பம், ஆசிமம் என்று சொல்லப்படக்கூடிய துளசி தாவரங்கள், அசாரிடக்டா இண்டிகான்னு சொல்லப்படக்கூடிய வேம்பு, இப்படி நிறைய ஐபிஸ்கஸ் ரோசாசனின்னு சொல்லக்கூடிய செம்பருத்தி, சைனடான் டாக்டிலான் என்று சொல்லப்படக்கூடிய அருகம்புல், இப்படி நிறைய தாவரங்கள் வந்து நமக்கே தெரியும். இவைகள்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியும். அதே போன்று தாவரங்களை பயன்படுத்தக்கூடிய முறைகளை சொல்லிட்டோம், பக்க விளைவுகள் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா சில சமயங்கள்ல யாரும் இந்த தாவரங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு வரைமுறை இருக்கு. அதிக அளவுல பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படும். இது யார் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், அவங்க வந்து தாவரங்களை சாப்பிடக்கூடாது. பாலூட்டும் தாய்மார்கள், அதே மாதிரி சிறு குழந்தைகள், இவங்க எல்லாம் நம்மளுடைய எந்த விதமான பரிந்துரை இல்லாம அவர்கள் அதிக அளவுல பயன்படுத்தினாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு லேசான தலைவலி, வாந்தி அல்லது லேசான மயக்கம் ஏற்படும். ஆனா பெரிய அளவுல எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. தற்போது டெங்கு காய்ச்சல், கொரோனா நோய் ஏற்பட்டு அரசு மூலிகை கசாயம், கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், மூலிகை குளியல், மூலிகை சுவாச பயிற்சி போன்ற பல வழிகளில் தாவரங்களை பயன்படுத்தி வர்றாங்க. நிலவேம்பு குடிநீர் அப்படிங்கிறது 12 வகையான மூலிகைகள் அடங்கிய ஒரு குடிநீர். அது அதை சாப்பிட்டோம்னா நிச்சயமாக அந்த காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய பண்பு அதற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் காலத்திலேயே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மருந்தே உணவு, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆகவே நம்முடைய இயற்கையில் கிடைக்கக்கூடிய தாவரங்களை அதிகமாக பயன்படுத்தி நமக்கு வருகின்ற நோய்களை குணப்படுத்த முடியும் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அடுத்த நிகழ்ச்சியில தனித்தனியாக ஒவ்வொரு மூலிகை தாவரத்தினுடைய பயன்பாடை பற்றியும் விளக்கமாக பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வாய்ப்பு வழங்கிய பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசைக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம அறிவியல் தேடல் நிகழ்ச்சியோட 3ஆம் பகுதியான அன்றாட அறிவியல் பகுதிக்கு வந்துட்டோம். அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 3வது பகுதியாக நாம் கேட்கவிருப்பது அன்றாட அறிவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். இன்றைக்கி நம்ம அன்றாட அறிவியல் பகுதியில் மின்சாரம் மற்றும் மின்னணு கழிவுகள்னால் என்ன, அவை ஏற்படுத்தும் விளைவுகளுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ரேடியோ இல்லைனா ஃபோனில் கூட கேட்டுருக்கலாம். அந்த ஃபோனில் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கூட கேட்டுருக்கலாம். நம்ம பயன்படுத்துகிற இந்த மாதிரியான பல மின்சாரத்தில் உருவாக்கின பொருட்களை நீங்கள் ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த பொருட்கள்லாம் எப்படியும் ஒரு நாள் செயலிழந்து போகக்கூடியதான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருள் செயலிழந்து போயிடுச்சுன்னா அந்த பொருள் நம்ம குப்பையில் தூக்கி போட்டுருவோம், இல்லைனா நம்ம மண்ணோடு சேர்த்து புதைச்சிருவோம். அந்த மாதிரி புதைக்கிற நேரத்தில் அந்த மின்சார பொருட்கள் உள்ளே இருக்கிற உலோகங்கள்லாம் மண்ணோடு சேர்ந்து ஒரு வேதிவினையை புரிஞ்சு மண்ணையே பாதிச்சிடுது. அந்த மாதிரியான உலோகங்கள் கலக்கப்பட்ட மண்ணில் நம்ம விவசாயம் பண்ணோன்னா அதுலேருந்து விளைஞ்சு வர பொருட்கள் அந்த நச்சுத்தன்மை உடையதாக இருக்கும். இப்போ அந்த மண்ணில் விளைஞ்ச பொருட்களை நம்ம சாப்பிட்டோன்னா
அதுலேயும் அந்த உலோகத்தோட நச்சுத்தன்மைகள் கலந்துருக்குது தான். அதை நம்ம சாப்பிடும்போது அதில் கலந்துருக்கிற உலோகத்தோட நச்சுத்தன்மை நம்ம உடலில் பல பாதிப்புகளை கொடுக்குது. இந்த மாதிரி வேஸ்ட்னால மனிதர்களுக்கு புற்றுநோய், குழந்தையின்மை, தசைச்சோர்வு, நுரையீரல் பாதிப்பு, குழந்தைகள் வளர்ச்சி சிதைவு, பார்வை குறைபாடு, மூளை நரம்புகள் பாதிக்கிறது போன்ற ஏராளமான விளைவுகளை இந்த வேஸ்ட் ஏற்படுத்துது. இந்த மாதிரி வேஸ்ட்டில் என்னென்ன உலோகங்கள் கலந்துருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்சனிக், கேட்மியம், குரோமியம், லெட், மெர்க்குரி, ஈயம், தூத்தநாகம், பேரியம் போன்ற உலோகங்கள் இதில் கலந்துருக்குது. இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி மறுசுழற்சி செய்கிறது தான். இந்த வேஸ்ட்டை உருவாக்குற இடத்துல இந்தியா 3வது இடத்துலையும், இந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடத்துலையும் இருக்குது. இதை செஞ்சது நம்ம தான். அதனால் இதை அழிக்கக்கூடிய கடமையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் தோராயமாக 3.4 லட்சம் டன் மின்சார கழிவுகள் உருவாகுது. ஆனால் அதில் மறுசுழற்சி செய்யப்படுறதுன்னு பார்த்தோன்னா 1% மட்டுமே செய்யப்படுது. இந்த வேஸ்ட் உருவாக்கத்தை தடுக்கிற முதல் ஸ்டெப்பு என்னன்னா, இப்போ ஒரு பொருளோட ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுன்னா அதை தூக்கி குப்பையில் போடாமல் மறுசுழற்சி செய்யுங்க. இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், ஒரு வாட்டி அது செயல் இழந்துருச்சு, இன்னொரு வாட்டி பண்ணால் அது மறுபடியும் செயல் இருக்கும் அப்படின்னு நினச்சி புதுசாக இன்னொன்று வாங்குறதா இருந்தால் கூட அந்த செயலிழந்த பொருளை முறையான வழியில் அழிச்சிட்டு இன்னொன்று புதுசாக வாங்குங்க. இந்த மாதிரி செய்கிறது இந்த வேஸ்ட் உபயோகத்திலேருந்து தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும். இந்த மாதிரி மறுசுழற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம நாடும் செழிப்படையும், எந்த ஒரு உயிரினங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது. ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, தயவு செஞ்சு எல்லா பொருளையும் முறையான வழியில் அழிச்சிடுங்க. அவ்வளோதான். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4.